தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பு உறவுகளே, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் நாம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடியதோடு மட்டுமல்லாது விவிலியத்திலே பல்வேறு விதமான கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்விலே தூய ஆவியானவர் எந்த அளவிற்கு செயலாற்றுகிறார், நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம். மீண்டுமாய் நம்மோட அருட்தந்தை ராஜ் இருதயா இயேசு சபை குருவானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவரோடு மூவொரு கடவுளுடைய உடனிருப்பு, அவருடைய வாழ்வு, இதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சியில் இணைவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர் பிரைடா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்போதுமே எனக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு ஃபாதர். ஏன்னா கேட்டிசம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கடவுள் ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் அப்படின்னு. பிள்ளைங்க அது எப்படி 3 பேர், ஒரு ஆள் எப்படி 3 பேராக மாற முடியும், எனக்கு அம்மா தனி அப்பா தனி நான் தனியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க. அதற்கு நம்ம எப்படி ஃபாதர் விளக்கம் கொடுக்கலாம்? மூவொரு கடவுள், ட்ரையூன் காட் என்று சொல்லுவோம். ட்ரையூன், ட்ரினிட்டி. அதுக்குள்ள அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் 3 யூனிட்டி, அதான் ட்ரினிட்டி என்று வருகிறது. ட்ரை யூனியன், 3ஆக இருந்தாலும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம நல்ல தமிழில் மூவொரு கடவுள், முன்னால என்ன சொல்லுவோம்? திரியேக கடவுள் என்று சொல்லுவோம். தமதிருத்துவம். நம்ம சின்ன குறிப்பிடத்தில் படிக்கும் போதெல்லாம் அதை படித்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய அழகு தமிழில் மூவொரு கடவுள் என்று சொல்கிறோம். தந்தை, மகன், ஆவியானவர். இது இன்று மட்டுமல்ல, அன்றைய திருவையிலிருந்தே இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. 1 2 3 3 தான். 3 எப்படி ஒன்றா இருக்க முடியும்? இன்னைக்கு மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் 3 ஒன்றா சொல்லுவீங்க. ஆனால் 3 ஆளாக இருக்கிறார், ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார். இந்த செமித்திய மதங்கள் என்று சொல்கிறோம். செமித்திய மதங்கள் என்றால் யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம். இவையெல்லாம் இந்த மோனோதியிசம், ஓர் இறை கொள்கை என்பதில் ரொம்ப பிடிப்பாக இருப்பது. ஒரு வகையில் பார்த்தால் மற்ற மதங்கள் கூட, நீங்கள் இந்த இந்து மதத்தில் பார்க்கின்றோம், இந்து மதத்திலும் அவர்கள் மூவொரு கடவுள் என்று சொல்வதில்லை. ஆனால் என்ன சொல்கிறார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன், அலைமகள், திருமகள், கலைமகள். என்னால் ஆணையும் பெண்ணையும் இணைத்து பார்க்கின்றது இந்து பாரம்பரியத்தில் பார்க்கிறோம். ஆக அங்கு மும்மூர்த்தி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த நம்முடைய இந்திய மண்ணிலும் கடவுளை 3 ஆட்களாக பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. இதைத்தான் கூட பிற்காலத்தில் இந்து மதத்தில் துவைத்தா அத்வைத்தா என்று பார்க்கின்ற பார்வையும் இருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் மும்மூர்த்தியாக இருந்தாலும் கடவுள் என்ற ஒரு அந்த தனி ஒருமை, அதை அவர்களும் நம்புகிறார்கள். இந்த செமித்திய பண்பாட்டிலே பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு பொறுத்தளவில் இது ரொம்ப பிடிப்பாக இருப்பார்கள். கடவுளுடைய தனி ஒருமை, அதாவது மோனோதியிசம், ஓரிரை கொள்கை. எனவே தான் இயேசு நான் கடவுளுடைய மகன், கடவுளால் அனுப்பப்பட்டவன், தந்தையும் நானும் ஒன்று, தந்தை என்னில் செயல்படுகிறார், நான் தந்தையில் செயல்படுகிறேன் என்று அவர் ஒரு புதிய கடவுளுடைய பரிமாணத்தை அறிவிக்கும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன 3 கடவுளை பற்றி இவன் பேச வந்துட்டான், நமக்கு இருப்பதெல்லாம் ஒரே கடவுள் தானே, இவன் தன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறான் என்றெல்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். ஆகவே சாதாரணமாக இது ஒரு மிகவும் கடினமான ஒரு மெய்மையாக இருக்கிறது, ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்கிறோம், கடவுள் ஒரே கடவுள், ஆனால் 3 ஆளாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் புரிய கஷ்டமாக இருக்கு. ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? அடிக்கடி நம்ம இந்த சமயத்தில் ஒருத்தரை நினைவு கூறுவோம். அவர் யார்? புனித அகஸ்தீனார். அவர் பெரிய ஞானி, இறையியலார். ஆனால் எல்லா அந்த இறையியலாளர்களும் இதை அதிகமாக ஒரு மறை உண்மையாக பார்க்கிறார்கள்.
ட்ரினிட்டி இஸ் எ மிஸ்டரி, மிஸ்டர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ட்ரினிட்டி இஸ் எ மிஸ்டரி, மூவொரு கடவுள் ஒரு மறை உண்மை என்று சொல்லி சிலர் இதை பற்றி அதையும் கேட்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல தெரியாது அவ்வளவுதான், மூன்றால் ஒரே கடவுள், இது எப்படின்னு விளக்க பார்க்காதீங்க. ஆனால் அகஸ்டினாருக்கு அவர் ரொம்ப பெரிய ஞானினால, தன்னுடைய புத்தி கூர்மையினால, அறிவுனால இது எப்படியாவது நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அல்லாடுறாரு. இரவு பகலா கடவுளை இந்த அறிவுக்குள்ள வைத்தவர் பார்க்க ரொம்ப முயற்சி செய்கிறாரு. ஆண்டவர் கொஞ்சம் அவரை, அகஸ்டினே நீ இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துக்கு வரணும். அந்த சிறிய நிகழ்ச்சியை கேள்விப்பட்டிருப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும். அகஸ்டின் அவர் என்ன கடற்கரையில் போயிட்டு இருக்காரு, ஒரு சின்ன பையன் கடல் தண்ணியெல்லாம் எடுத்து புளியை தோண்டு ஊற்றிக்கிட்டே இருக்கான். கேட்குறாரு, என்னப்பா செய்கிற? நான் கடல் நீரெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டார். அப்போ தான் இது முடியுமா உன்னால்? அது மாதிரி தான் நீ உன்னுடைய அறிவுனால கடவுள் ஓரிரை கொள்கையான ஒரே கடவுள் மூன்றாளாக இருப்பதை உன்னுடைய அறிவினால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு கணக்குகளுக்குள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவர் கடவுள் அல்ல. இதை வெறும் இந்த அறிவு, நமக்கு மேலே இருக்கிற அந்த மண்டையோட்டுக்குள் இருக்கின்ற அந்த கிரே மேட்டர், மூளை மிகவும் முக்கியம். அந்த அறிவு பகுத்தறிவால் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒருபடி மேலே சொல்வேன், இதய அறிவால் தான் இந்த மறை உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இட்ஸ் a knowledge of the heart. இன்றைக்கு அதை பற்றி அதிகம் பேசுகிறோம். இதயம் என்றாலே நமக்கு என்ன? அன்பின் இருப்பிடம், பாசத்தின் இருப்பிடம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறார்கள்? இதய அறிவு. நான் ஒருத்தரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் இதய அறிவோடு அவர்களை பற்றி தெரிய வேண்டும். அந்த அறிவு இதயம் சார்ந்த அறிவாக இருக்க வேண்டும். வெறும் இந்த மண்டை ஓட்டிலிருந்து வருகின்ற பகுத்தறிவோடு மட்டும் நாம் உலகை அணுக முடியாது. இதயத்தோடு அணுக வேண்டும். ஆகவே இந்த இதய அறிவு வேண்டும் என்று சொல்கிறார். இந்த இதய அறிவின் வழியாக நாம் இந்த மூவொரு கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதில் இருக்கின்ற ஏன் கடவுள் ஒரே கடவுள் தந்தை மகன் ஆவியார செயல்படுகிறார் என்றால், மூன்று ஆளாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும் தனையனாக இருந்தாலும் ஆவியாராக இருந்தாலும், இவர்கள் இணைந்து ஒற்றுமையிலே அன்பு செய்வதிலும், இந்த உலகை வழிநடத்துவதிலும், உலகை மீட்டெடுப்பதிலும், உலகை பாதுகாப்பதிலும் அவளிடம் இருக்கின்ற தோழமையின் வெளிப்பாடு. இந்த தோழமை என்பது இதயம் சார்ந்தது, வெறும் அறிவு சார்ந்ததில்லை. ஆகவே தந்தை இந்த உலகை பற்றி நினைக்கும் போது அதைத்தான் இந்த இயேசுவும் நினைக்கின்றார். இந்த இயேசு செயல்படுவது எப்படி? அந்த ஆவியானுடைய வல்லமையினால் செயல்படுகிறார். ஆகவே இந்த உலகை மீட்பதை, உலகை அன்பு செய்வது, உலகை வழிநடத்துவதிலே இவர்கள் மூன்று பேரிடமுமே ஒத்த சிந்தனை, ஒத்த பார்வை, உற்ற நோக்கு. அதனால் இது யூனிஃபார்மிட்டி என்று நாம் குறுக்கி வைக்க முடியாது. ஒரு வகையில் நின்று பார்க்கிறோம், பன்மைத்துவம். இந்த ட்ரினிட்டி என்று சொல்கிறோமே சிஸ்டர் பிரைடா, ட்ரினிட்டி என்பது பன்மைத்துவம். பன்மைத்துவம் என்றால் பல கடவுள்கள் அல்ல, பல கடவுள்கள் அல்ல. இன்னைக்கு என்ன சொல்லுவோம்? யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறோம். பல என்றாலும் அதில் ஒரு ஒற்றுமை இருப்பது என்று சொல்கிறோம். கடவுள் மூன்று ஆளாக இருந்தாலும் அவருடைய செயல்பாட்டிலே, அவருடைய இருப்பிலே இவர்கள் இணைந்து இருக்கிறார்கள். உறவின் திருவிழா என்று நான் சொல்ல வேண்டும் என்றால், மூவொரு கடவுளுடைய திருவிழாவை உறவின் திருவிழா. தந்தையும் மகனோடு கொண்டிருக்கின்ற ஒரு மகன் தந்தையோடு கொண்டிருக்கின்ற உறவு. இந்த தந்தை மகனிடமிருந்து புறப்பட்டு வருகின்ற ஆவியானவர் தனையனோடு கொண்டிருக்கின்ற உறவு, தந்தையோடு கொண்டிருக்கின்ற உறவு. மூன்று பேருமே இணைந்து செயல்படுவது, உறவிலே செயல்படுவது. ஒரு வகையில் மூவொரு இறைவனின் உறவு திருவிழா என்று அழைக்கலாம். அப்படி பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இந்த திருவிழாவானது நமக்கு நிறைய அர்த்தத்தை தருகிறது. இதைத்தான் நாம் போன வாரத்தில் கூட நான் லேசாக தொட்டுவிட்டு சென்றேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் அதிகமாக யாவே இறைவனுடைய செயல்பாட்டை வெளிப்படையாக பார்க்கிறோம். ஆனால் தொடக்கத்திலே தெரிகிறது, யாவே இறைவன் மட்டுமல்ல, ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஒளி உண்டாக என்று அவருடைய வாக்கு, என்னால் வாக்கு கடவுளோடு இருந்தார், கடவுளாய் இருந்தார். அந்த வாக்கு தான் இயேசு. ஆகவே இயேசுவின் வழியாக ஆவியிலே படைக்கப்பட்ட உலகம்,
ஆகவே படைப்பின் தொடக்கத்திலேயே 3 பேர் இணைந்து செயல்படுகிறார்கள். அதில் ஒருவர் யாவே என்ற இறைவன் ஒரு வெளிப்பட்ட விதமாக இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து அவர்களை நாட்டிற்கு கொண்டு வந்து அப்புறம் அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் பங்கேற்று அவர்களை தொடர்ந்து புதிய மக்களாக இறைவாக்கினர் வழியாக நீதித்தலைவர் வழியாக வழிநடத்தி அவர்களை புதிய உடன்படிக்கையின் மக்களாக மாற்றுகிறார் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்போ இயேசு என்ன தூங்கிட்டு இருந்தாரா? ஆவியானவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார்? இல்லை, தந்தையிலே மகனும் ஆவியானவரும் செயல்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவிலே நமக்கு தெள்ள தெளிவாக வருகிறது. இயேசு அதை அப்பட்டமாக மறுபடியும் எனக்கு மிகவும் பிடித்த என்னுடைய சிறப்பு நற்செய்தியான யோவான் நற்செய்தியில் தெள்ள தெளிவாக வெளிப்படுகிறது. யோவான் நற்செய்தியில் சொல்லப்பட்டது போல தந்தை மகனுடைய நெருக்கம் வேற எந்த நற்செய்தியிலும் இவ்வளவு இல்லை. தந்தையும் நானும் ஒன்று. அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார், நானும் பணி செய்கின்றேன். அவர் எதை விரும்புகிறார் அதைத்தான் நான் செய்கின்றேன். எனக்கு தந்தை ஆவியின் வழியாக சக்தியாக இருக்கிறார் என்று தந்தை மகன் ஆவிக்குரிய உறவு. அப்போ இந்த ஆவியானவர் யார்? மற்றொரு துணையாளர், இயேசுனுடைய தொடர்ச்சி. ஆக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தந்தை மகன், நீங்கள் இதை கூட பார்த்தீர்கள் என்றால் தந்தை மகனுடைய பிணைப்பு ஆவியானவர், தந்தை மகனுடைய உறவு. ஆகவே இது உறவின் திருவிழாவாக பார்க்கலாம். ஆகவே உலகம் படைக்கப்பட்ட போதும், இஸ்ரேலுடைய வரலாற்றின் போதும், புதிய வரலாற்றின் போதும், இப்பொழுது ஆவியின் யுகமான இன்றைய கால வரலாற்றிலும் தந்தை மகன் தூய ஆவியார் தோழமையில் உறவில் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஈடுபாடு உறவில் வருகின்ற ஈடுபாடு. ஆகவே இதை உறவின் திருவிழாவாக நாம் கொண்டாட வேண்டும். அந்த இறை தோழமை, இறை உறவு என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் திருக்குடும்பம் என்று சொல்கிறோம். அங்கும் பாருங்கள் 3 பேர் இருக்கிறார்கள். யாரு? சூசை, அன்னை மரியாள், இயேசு இருக்கிறார். அங்கு ஒரு 3 பேர் இருக்கிறார்கள். நம்முடைய இறை குடும்பத்தில் தந்தை மகன் ஆவியானவர் இருக்கிறார்கள். இதை ஒரு குடும்பமாக பார்க்கிறோம். இன்று தந்தை தாய், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், இவருடைய உறவு எப்படி இருக்க வேண்டும்? நான் தான் ஆண், எனக்குத்தானே எல்லாம் தெரியும், ஆணாதிக்க சமுதாயத்தில் வளர்கின்ற அந்த ஒரு இதில் செயல்பட்டால் பெண்களை மட்டம் தட்டி விடுகிறோம். அல்லது இவ்வளவு நாள் நாங்கள் பெண்கள் அடிமைப்பட்டிருந்தோம், இன்று நாங்களும் சம்பாதிக்கின்றோம், எங்களுக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை நான் அடிமைப்படுத்துவேன். இல்லை, 2 பேருமே சரிசமமாக, 2 பேருமே இணையராக. தீக்கா நண்பர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்த அவருடைய மனைவி எவ்வாறு அழைக்கிறார்கள்? இணையர் என்று அழைக்கின்றார்கள். துணைவி என்று கூட அவர்கள் அழைப்பதில்லை, இணையர் என்று அழைக்கின்றார்கள். ஆகவே கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுவது, பெற்றோரும் பிள்ளைகளும். நான் பெற்ற பிள்ளை தானே, நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்லப்படி தான் நடக்கணும், அடக்கி உடுப்பதில்லை. இல்லை, அதே சமயம் பிள்ளைகளும் என்ன, எங்கள் அம்மா அம்மா என்ன இப்படி நடத்துகிறீங்க, நீ சொன்னது நான் அதுக்கு கேட்கணும், நான் நவீன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு சோஷியல் மீடியா இருக்குது, எனக்கு அது தெரியும்னு பிள்ளைகள். ஆகவே ஒருவர் தங்களுடைய சூழ்நிலையத்தை வைத்துக்கொண்டு இந்த ஆதிக்கத்தனம், தான் பெரியவன் உயர்ந்தவன் வாழ்வது திருக்குடும்பமாகவும் இருக்க முடியாது, இறைவனுடைய குடும்பமாக இருக்க முடியாது. ஒருவரை மதிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது, பங்களிப்பு இருக்கிறது. தந்தைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, தாய்க்கு, பிள்ளைக்கு, அக்காள், தங்கை, அண்ணன், தம்பி, எல்லோருக்குமே இருக்கு. ஆனென்றால் என்ன? எல்லோரும் உறவில் இணைந்து வாழ வேண்டும். துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், நெருக்கடி வரலாம், பிரச்சனை வரலாம், பொருளாதார நெருக்கடி வரலாம், அல்லது உறவு நெருக்கடி வரலாம். இவற்றெல்லாம் ஒருவரை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஒரு அருமையான இயேசுனுடைய குடும்பமாக, கடவுளுடைய குடும்பமாக, இறையாட்சி குடும்பமாக இருக்க வாழ வேண்டும் என்று ஒரு பிணைப்பை நாம் யாரும் இருந்து கற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த 3 கடவுளாகிய தந்தை மகன் ஆவியாரிடமிருந்து. ஆகவே இன்றைய குடும்பம் அதிகமாக திருக்குடும்பம் என்று சொல்கின்றோம். அதோடு நான் அழுத்தம் சொல்ல விருது, நம்முடைய குடும்பம் 3 கடவுளுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நான் முன்வைக்க விரும்புகிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க ஃபாதர். இன்னும் ஒரு சின்ன டவுட்டு. நம்மெல்லாம் சின்ன வயசில் கோயிலுக்கு போன உடனே அம்மா அப்பா சொல்லுவாங்க, அட்ஜஸ்ட சிலுவை போடு, தந்தை மகன் தூய ஆவியாரின்னு ஒன்று சிலுவை வர, அப்போ தான் கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு கடவுள் ஒரு அந்த கடவுள் பக்தி அல்லது கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன ஜபம் சொன்னாலும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே போட்டு தான் தொடங்குகிறோம், போட்டு தான் முடிக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன ஃபாதர் அர்த்தம்? ஏன்னா குட்டீஸாக இருக்கும்பொழுது தான் மனப்பாடம் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, செஞ்சோம்.
இன்னைக்கு நம்ம தூங்க போகும்பொழுது கூட 4 பக்கமும் சிலுவை அடையாளம் வரைகிறோம். ஒவ்வொரு முறை சிலுவை அடையாளம் வரையும் தந்தை மகன் சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன ஃபாதர் அர்த்தம்? ஏனென்றால் நம்முடைய கிறித்துவ வாழ்வினுடைய அடிப்படையே மூவொரு இறைவனுடைய உறவு வாழ்வுதான். அதைத்தான் வைத்திருக்கின்றோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. சிறுவயதிலிருந்து நம்முடைய அம்மா அப்பா என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்றைய இருக்கின்ற தலைமுறைகளுக்கு இது தெரியாமல் இருக்கலாம், அல்லது வேறு வகையில் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் நாம் சொல்லித்தரலாம். நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்ன சொல்வார்கள்? அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பெயராலே ஆமென். இதுதான் நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ நம்ம கோயிலுக்கு போன உடனே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர் என்று சொல்கிறோம். சிலுவை அடையாளம் வரைவது என்பது இதுதான். ஆகவே நம்முடைய நம்பிக்கையினுடைய அடித்தளமே மூவொரு கடவுள் தான். மூவொரு கடவுள் என்றால் இதை நீங்கள் ஒரு இறையிலுடைய நுண்பான் நுழை புலம் என்று சொல்வார்களே, பல வகையான உயர்ந்த இறையிலை வைத்து அகஸ்தியர் அதில் தான் தடுமாறுகின்றார். ஆண்டவர் தலையில் தட்டி உன்னுடைய இதயத்தை பார்த்தால் உனக்கு இது புரியும், அறிவினால் முழுமையாக உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதுபோல் மூவொரு கடவுளை நாம் உறவின் கடவுளாக, தோழமையின் கடவுளாக பார்க்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய தாய் தந்தையும், இதுதான் நம்முடைய கிறிஸ்தவம் நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவம் சொல்லித் தருகிறது. நம்முடைய வாழ்வே அவருடைய அடித்தளத்தில் இருந்து கட்டி எழுப்பப்பட்டது. இயேசு திருமுழுக்கு பெற போகிறார். என்ன பாருங்க, 3 பேரும் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆவியானவர் புறாவடிவிலே இறங்குகிறார், இவரே நண்பார்ந்த மகன். பார்த்தீர்கள் என்றால் இயேசு ஒரு பணிக்களத்தில், இறையாட்சி பணிக்களத்தில் கால் எடுத்து வைக்கும்போது, மகனே நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, ஆவியினால் உன்னை அர்ப்பணிவு செய்கிறேன். எனவே தான் அவர் லூக்கா நற்செய்தியில நாசரேத்தில் உள்ள பொண்ணோடு என்ன சொல்றார்? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள்பொழிவு செய்துள்ளார். ஆகவே தந்தை மகன் தூய ஆவியார் இணைந்து செயல்படுகிறார்கள், தோழமையில் செயல்படுகிறார்கள், தனித்துவமாக செயல்படுகிறார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கையும் இருக்கின்றது. எனவே நம்முடைய பவுலுடையாருடைய கடிதங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், கடவுளாகிய தந்தையிடமிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாகுக. ஆகவே ஒரு வகையில் நம்முடைய நம்பிக்கை வாழ்வே இந்த மூவொரு இறைவனுடைய தோழமை உறவின் வாழ்வாக இருக்கிறது. இதுதான் ஒரு வகையில் மறையுண்மை என்று சொன்னால் இதுதான் வாழ்வின் உண்மை. நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம்னா, புரியாத மறையுண்மைன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நாங்களாம் சில சமயம் முற்காலத்தில் இறையியல் படிக்கும்போது நிறைய சில பேர் கேள்வி கேட்டால், பிரதர் கேட்காதீங்க, அது மிஸ்டரின்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கி அந்த மறையுண்மையை எவ்வாறு புரிந்து கொள்வதென்றால் வாழ்முன்மை வழியாகத்தான். ஆகவே இந்த வாழ்வை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், இன்றைக்கி வாழ்வில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், அதோடு மட்டும் இல்லாமல் பல குடும்பங்கள் இணைந்து வாழ்கின்ற அந்த தோழமை, அந்த உறவு, இது மிகவும் முக்கியம். கிறிஸ்தவர்கள் என்பவர்களுக்கு இது மிகவும் முக்கியம் என்பதை இந்த ஒரு தந்தை மகன் தூய ஆவியாருடைய உறவே நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இதில் தான் நமக்கு நிறைய சிக்கல் வருகிறது. ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் என்னுடைய அகங்காரம், நான் என்பது தலை தூக்கி நிற்கும்போது நான் பிறரை மதிப்பதில்லை, என்னுடைய தந்தையை மதிப்பதில்லை, என்னுடைய தாயை மதிப்பதில்லை, கணவனை மதிப்பதில்லை, மனைவியை மதிப்பதில்லை, பிள்ளைகளை மதிப்பதில்லை, பெற்றோரை மதிப்பதில்லை. தான் என்ற அகங்காரம் வந்துவிடுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது. எல்லோரும் இணைந்து அன்பிலே, தோழமையிலே, உறவிலே வாழ அழைக்கப்படுகிறது. இன்றைக்கி சமுதாயமே உறவில் வாழ அழைக்கப்பட்ட சமுதாயம். டுடே நம்ம உலகை பற்றி பேசுவதும் என்றால் இன்றைக்கி என்ன பார்க்கணும்? ஏன் இந்த மத தொலைக்காட்சிகளோடு, ஏன் இவ்வளவு தூரம் இந்த மத தொலைக்காட்சியினர் உலகில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களோடும் என்ன உறவை கொண்டாடுகிறோம்? கடவுளே, இயேசுவிலே, ஆவியிலே கொண்டிருக்கின்ற உறவை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்களும் உறவில் வாழ்கிறீர்கள். ஆகவே இதனுடைய ஒரு கிறிஸ்துவ வாழ்வுடைய அடித்தளமே உறவு தான். மூவொரு கடவுளுடைய திருவிழா, உறவின் கடவுள், உறவின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் இயேசு கொடுத்த உறவு நமக்கு உறவின் அழுத்தம் மிகவும் முக்கியம். ஏதோ ஒரே குடும்பத்திலிருந்து பிறந்து விட்டது. இரத்த உறவுகள் மட்டும் உறவு அல்ல, இரத்த உறவுகளையும் தாண்டிய உறவுகள். என்னுடைய சமயம் இல்லை, என்னுடைய மொழி அல்ல, என்னுடைய பண்பாடு அல்ல, என்னுடைய நாடு அல்ல, என்னுடைய இனம் அல்ல, ஆனால் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள்.
அதுதான் இயேசு கொண்டு வருகின்ற ஒரு புதுமையான உணர்வு. அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை அன்பு செய்தவருக்கு அன்பு செய்தால் உனக்கு நீனும் பரிசேயனை போல தானே இருக்கிற. யார்கிட்ட இருந்து திருப்பி கிடைக்கும் என்று அவனுக்கு கடன் கொடுத்தால் என்ன அர்த்தம்? திருப்பி உனக்கு நீ கொடுப்பார். எதிர்பார்த்து என்ன செய்கிற? இதையெல்லாம் கடந்து எந்த அளவுக்கு சொல்ல, பகைவனையும் அன்பு செய் என்று சொல்லுகிறார். அந்த உறவை பாருங்கள். உறவு என்பது எல்லோரையும் அரவணைப்பது. இயேசு அரவணைத்தார், தந்தை அரவணைக்கின்றார், ஆவியானவர் இயேசுவிலே தந்தையிலே உலகையே அரவணைக்கிறார்கள். அந்த அரவணைப்பில், உறவின் அரவணைப்பில் வாழ அழைக்கப்பட்ட சமுதாயம்தான் கிறிஸ்துவ சமுதாயம். எனவேதான் இந்த மூவொரு பெருவிழாவை வெறும் ஒரு மறையுண்மை பெருவிழாவாக கொண்டாடி அதனுடைய உண்மையான அர்த்தங்களை தெரிந்து கொள்ளாமல், உறவின் திருவிழா, என்னுடைய குடும்பம் திருக்குடும்பம், என்னுடைய குடும்பம் மூவொரு கடவுளுடைய குடும்பம் என்று சொல்ல முடியுமா? அல்லது துறவிகளாக வாழ்கிறவர்கள் அவருடைய துறவர குடும்பம் இது எங்களுடைய கடவுளுடைய குடும்பம், மூவொரு கடவுளுடைய குடும்பம் என்று சொல்ல முடியுமா? அல்லது பங்கிலே பணி செய்கின்ற அருட்பணியாளர்கள் அந்த மக்களை எல்லாம் சேர்த்து நாங்கள் எல்லாம் கடவுளுடைய மூவொரு குடும்பம். அதுதான் பெரிய சவால், தொடர் போராட்டம். ஆனால் ஆவியனுடைய சக்தி நமக்கு இருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுனுடைய வழிமுறை நமக்கு தெரிகிறது. தந்தையானவர் இயேசுவிலே நம்மை வெளிப்படுத்துகிறார். மூவொரு கடவுளின் தோழமையில், உறவில் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமுதாயமும் தொடர்ந்து கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் திருவை இந்த பெருவிழாவை நமக்கு கொடுக்கின்றது. ஃபாதர், மிக்க நன்றி. அதுவும் குறிப்பா சமத்திருத்துவ பெருவிழா அல்லது மூவொரு திருவிழா அப்படின்றத கொண்டாடிக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு புது தெளிவா இன்னைக்கு இது உறவின் விழா, தந்தை மகன் தூய ஆவியானவருடைய உறவின் விழா அப்படின்னு நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பம், சமூகம், தனிப்பட்ட வாழ்வோட இணைத்து மிக அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி. அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்க மிகவும் ஆசைப்படுகிறேன். நன்றி ஃபாதர். மிக்க நன்றி பிரைடா. அருமையான கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். எனவேதான் சிறப்பான பதில்களை நம்முடைய மாதா தொலைக்காட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பாக கருதுகிறேன். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.